அடுத்து இந்த மாதிரி நபர்கள் கூட தான் நீங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா வேற வழியே கிடையாது. வேலை பாக்குறதுக்காகவோ இல்ல ஒரு குடும்பத்துல இருக்கோன்றதுக்காகவோ அந்த நபர்களை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ரொம்பவே கான்சியஸா இருக்கணும். நீங்க கவனமா இருக்கும்போது அவங்க உங்களை குற்றம் சாட்டும் போது உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வராது. அவங்க உங்களை மட்டம் தட்டும் போது நீங்க உங்களை லோவா ஃபீல் பண்ண மாட்டீங்க. எவ்வளவு தூரம் அவங்க கூட இருந்தாலும் உங்க நம்பிக்கை தளராம இருக்கும். அடுத்து அந்த மாதிரியான நபர்கள் கிட்ட அதிகம் பேசாதீங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த புத்தகம் அதிகமா பேசாதீங்கன்னு தான் சொல்லுதே ஒழிய மொத்தமா பேசாம முகத்தை தூக்கிட்டு இருங்கன்னு எல்லாம் சொல்லல. வேணும்னா ஹாய்னா ஹாய் பாய்னா பாய் அந்த மாதிரி இருங்க. இவங்களால உங்க மன நிம்மதி ரொம்ப ரொம்ப கெடுது அப்படிங்கிற பட்சத்துல, அவங்களால உங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குன்ற பட்சத்துல அந்த உறவுல இருந்து விலகிறத தவிர வேற வழியே இல்ல. பட் அந்த டெசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் சைக்காட்ரி கிட்ட பாருங்க.